வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல 50 நாள்ல ஃபுல் சிலபஸ் முடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கேன். நீங்க எத்தனையோ ஸ்டடி பிளானை பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல நிறைய இருக்கு. ஸ்டடி பிளானுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா எல்லாத்த விட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும்ல, அது இதுதாங்க. அது ஏன் அவ்வளோ பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது பார்த்தா மற்றவங்க எல்லாரும் சிலபஸை பிரித்து ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் மேஜராக எந்த தலைப்பில் அதிகமாக கேள்வி கேட்பாங்க, அந்த தலைப்பில் ஒரு 25 நாளில் நல்லா புரிஞ்சுங்க. 50 நாள் ஸ்டடி பிளான் இல்லையா, அதில் 25 நாள்லேயே கிட்டத்தட்ட 60% முடிச்சிடலாம். அதுவும் ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம். கடகடன்னு அது போகிற போக்கில் ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் 25 நாள் படித்து முடிச்சிட்டோம்னே அப்படி போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதி பார்த்தாலும் 100க்கு 60 கொஸ்டின் வாங்கிடலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதுக்கப்புறம் 25 நாளில் தான் மீதி இருக்கிற 40 கேள்விகள் படிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். மற்ற ஸ்டடி பிளானில் அது இருக்காது. சரியா? ஏன் எப்படி இது சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ ஒரு டே 1 அறநூட்கள் தொடர்பான செய்திகள், இந்த நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400லாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த தலைப்படிச்சுன்னா 2லேருந்து 3 கொஸ்டின் கம்பல்சரி குரூப் 2லையும் குரூப் 4லையும் கேட்பாங்க. 100% சொல்லுவேன். எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் டிஎன்பிசியில் மொத்தம் 7 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 7 எக்ஸாமில் ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளானை உருவாக்கியிருக்கோம். அதனால் நாங்கள் பெருசாலாம் உங்களுக்கு கொடுக்கல. ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். பெருசாகவே கிடையாது, 2 மணி நேரம் தான். கிளாஸ் கவனிக்கிறீங்க, கொடுக்குற டெஸ்ட்டு எழுதி பார்க்குறீங்க. ஸோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சால் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடும். சரியா? நான் 2 மணி நேரன்றது மேக்ஸிமம் சொல்கிறேன். ஸோ 2 மணி நேரம் ஓகேவா? டெய்லியுமே படிச்சுட்டு வந்தா அசால்ட்டாக குரூப் 2லையும் குரூப் 4லையும் 90க்கு மேற்பட்ட கேள்விகள் எளிமையாகவே வாங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டீட்டெயிலாக ஒரு 1 வீக்காக உட்காந்து இந்த ஸ்டடி பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்னென்னைக்கு என்னென்ன தலைப்புகள், எப்படி இந்த சப்ஜெக்டை நம்ம கொண்டு போக போகிறோம், இந்த ஸ்டடி பிளானில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத 100% ஃப்ரீ. அது முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. 100% ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி அப்படின்றத தெளிவாக 1 by 1 நான் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ஸ்டடி பிளானாக கூட வேர் டு ஸ்டடி, புது புக்கில் பழைய புக்கில் எங்கே படிக்கணும், கவர்மெண்ட் மெட்டீரியல் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கவே இல்லைப்பா, இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளானை போட்டிருக்கோம். ஏன்னா முக்கியமாக நான் வளவலாம் பேசலை. முக்கியமாக ஏன்னா நான் இவ்வளோ டீட்டெயில் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் படிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட 50 நாளில் முடிக்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? பார்க்கலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம். சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை, நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ரைட்டு. இப்போது இந்த பிளான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். குரூப் 2க்கு 50 நாளில் நாங்கள் வச்சுருக்கோம். குரூப் 4 படிக்கிறவங்க இந்த 50 நாள் இதை முடிச்சுட்டு 2வது ரிவிஷன் அடித்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 2 ரிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு இது பெனிஃபிட். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு 2 பெனிஃபிட். இப்போ 50 நாளில் முடிச்சுட்டு 2nd ரிவிஷன் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் குரூப் 4 படிக்கிறவங்களும் இந்த கிளாஸையும் இந்த டெஸ்ட்டையும் அடிச்சு பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நான் யாருக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ரைட்டு. இப்போ இதை நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம்? அதாவது முதல் நாளுங்க 26/8/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா? அன்னைக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறநூட்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், அப்புறம் ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். ஒரே நாள். ஓகேவா? அழகாக ஃபுல் வீடியோ பார்த்துட்டு, அதாவது
இப்போ இன்னைக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நம்ம வந்து தமிழ் ரெக்கார்டிங் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துருவோம். வீடியோ இருக்கும் சரிங்களா. நீங்கள் சேர்கிற குரூப்பில் உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க சரிங்களா. நம்ம தமிழ் ஸ்டாஃப் எல்டி மேடம் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க எடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டோ இல்லை இப்போ ஒர்க்கில் இருப்பீங்க, ஸோ அப்படியே நீங்கள் வாய்ஸாக கூட கேட்டுக்கலாம் சரிங்களா. தெளிவாக எல்லாத்தையும் பாடலோட தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் அந்த வீடியோ கேட்டு முடிச்சிட்டோன்னே இதில் மினிமம் ஒரு 50 கேள்வியாவது இல்லை அது வந்து அந்த தலைப்பு பொறுத்து இருக்கும். 50லேருந்து 100 கேள்வி வரைக்கும் நம்ம டெஸ்ட் இருக்கும் சரியா. ஸோ அப்போ நான் கொஷினை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டை அடித்து பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ் கவனிக்கிறீங்க, கிளாஸ் கவனிச்சுட்டு அந்த டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்க, போதுங்க. வேறு எதுவுமே வேணாம். கொஷின் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறம் புது தலைப்பாக இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதுதான் இருக்கும் சரிங்களா. கொஷின் அதாவது கிளாஸை கவனிச்சுட்டு கொஷின் அடித்து பார்த்தாவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். எனக்கு மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா நான் கவர்மெண்ட் மெட்டீரியலும் தரோம். அதேமாதிரி ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் 1 மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்கோம் சரிங்களா. அதை வச்சுருக்கோங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், ரிவிஷன் பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரம் ப்ளூ பிரிண்ட் 2 ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா. ரைட்டு, தெளிவாக புரியுதா நான் சொன்னது. இப்போ 2வது நாள் 27/8/2026 அன்னைக்கு உவே சாமிநாதர், அப்புறம் வந்து தேவனைய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜீப்போ, வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், இதில் 1லேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. முக்கியமாக இந்த ஓரம் பாருங்களேன், எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் கொடுத்துருப்போம். அறநூல்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள். இப்போ நீங்கள் குரூப் 2 எழுத போகிறீங்க, குரூப் 4 எழுத போகிறீங்களா. இப்போ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சுமே நீங்கள் பாருங்களேன், அறநூட்களில் 2லேருந்து 3 கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ ஊய சாமிநாதர், தேவனைய பாவனர், பாவலர் பெருஞ்சித்தனார், ஜீப்போ, வீரமாமுனிவரா 1லேருந்து 2 கேள்வி, எனக்கு 2 கேள்வியே கேட்பாங்க. மினிமம் மேக்ஸிமம் அப்படி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த 7 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதை பொறுத்து தான் இந்த எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். ஓ, இதை படிச்சுட்டா 2 கொஸ்டின்ப்பா, இன்னைக்கு நம்ம படித்தோம் 3 கொஸ்டின் நான் படிச்சிட்டேன், இன்னைக்கு படித்தேன் 1 கொஸ்டினுக்கு படிச்சிட்டேன் அப்படின்றத ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே போகலாம் சரியா. அதுக்கு தான் 50 நாளில் 100 கொஸ்டின் வர மாதிரி பிளானை போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு பிடிஎஃபே தரேன், நீங்கள் பார்த்துங்க. ஷெடியூலை நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுன்னா 1 மணி நேரம் வீடியோவாக போகும் இல்லையா. ஸோ இதே மாதிரி இப்போ பாருங்களேன், இதில் வந்து இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் 4லேருந்து 5 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், 3 நாள் ஒதுக்கிருக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 அதிகாரம் படிக்கணும், அதுவும் 4லேருந்து 5 கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம 3 நாள் ஒதுக்குறது தப்பே கிடையாது சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்றா பாருங்களேன், முதல் 25 நாள் பாருங்களேன், ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த 25 நாள்லேயே 60% சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. 60 கொஸ்டின் ரெடி ஆகிடுவீங்க. மீதி 40 கொஸ்டின் தான் அடுத்த 25 நாள் இருக்கும். ஏன்னா சில தலைப்பு கடினமானது. இப்போ இதுலேயே பாருங்களேன், இப்போ லகரம் நகரம் இந்த ஒளி வேறுபாடு இருக்கு இல்லையா, அது 2 நாள் ஒதுக்கியிருப்போம். இந்த பிழை திருத்தலாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதெல்லாம் 1 நாள் ஒதுக்கியிருக்கும். அதாவது கடினமான தலைப்புகளுக்கெல்லாம் 1 நாள் வச்சுருக்கோம், 1 கொஸ்டின் தான் வரும். அப்போது நம்ம இதில் என்ன என்னுடைய பிளான்னா, எளிமையாக இப்போ அறநூட்கள் ரொம்ப எளிமை, அதை நான் 3 கொஸ்டின் வரும் ஒரே நாளில் முடிச்சிட்டேன் கரெக்டா. இப்போ இங்கே முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 60 கொஸ்டினுக்கு வேக வேகமாக படிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 25 நாளில் கடினமான தலைப்பு ஒரு நாளைக்கு 1 கொஸ்டின் வர மாதிரி படிக்கிறேன் சரியா. இப்போ என்ன ஆகும், நீங்கள் வர வர உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா நம்ம முதல் 25 நாள்லேயே 60 கொஸ்டின் முடிச்சிட்டோம், மீதி 40 கொஸ்டின் தான் டைம் இருக்கும். ஓகே, அப்போ டைம் இருக்கும்போது தெளிவாக கவனித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கை சொலையாக எடுக்கலாம். இதுதான் எங்களுடைய பிளான் ஸ்ட்ரக்சர். கிளியராக புரியுதுங்களா? ஓகேங்களா. ஸோ இதில் கூட பாருங்களேன், இதை இந்த சொல் பொருள், ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு பல பொருள் தரும் சொல். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 தலைப்பு இருக்கும். அது வந்து இப்போ சொல் பொருளில் 6th-லேருந்து 12th வரைக்கும் 500க்கு மேற்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக நாங்கள் 3 நாள் ஒதுக்கிடுவோம். ஸோ இதில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் 2 கொஸ்டின் தான் எதிர்பார்க்கலாம். 2 கொஸ்டினுக்கு 3 நாள், புரியுதா? இல்லை 3 கொஸ்டினே வரட்டும், 3 கொஸ்டின் வரத்துக்கு 3 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 1 கொஸ்டின் தான் எடுக்கிறோம். ஏன் இங்கே வந்து அவ்வளோ டிலே? மேலே நம்ம பல்காக முடிச்சிட்டோம், கீழே இருக்கிற கஷ்டமான தலைப்புக்கு டைம் கொடுத்து படிக்கிறோம். இது மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுலேயே பாருங்களேன், பழமொழியில் 2லேருந்து 3 கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது அவுட் சோர்ஸு போகும், புக்கிலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது.
அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் போட்டு படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி பிளான் பண்ணி என்னைக்கு முடிக்கிறேன்னா 15/10/2026 அன்னைக்கு ஃபினிஷுங்க. ஓகே, நமக்கு எக்ஸாம் அன்னைக்கே 1/11/2026. ஸோ இப்போ நான் 15ஆம் தேதியே சிலபஸ் கம்ப்ளீட்டட். 5 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். 5 நாள் கரெக்டா? ஏன்னா 1ஆம் தேதி தான். அப்போ 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 8 மாடல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அதையும் 23/10/2026 முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 8 நாள் இருக்குது. அப்புறம் நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இதை வேகமாக முடிப்போம். மேபி ஏதாவது ஒரு கிளாஸ் தொழில்நுட்ப ரீதியாக நடத்த முடியலன்னா அது நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா, கொஞ்சம் நவுந்து வரும் இல்லையா, அதுக்காக தான் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஓகேங்களா? முடிச்சிட்டா சூப்பர். நான் வந்து 15/10/2026 முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் டார்கெட் வச்சுட்டோம். மேபி அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னா அது நம்ம 16ஆம் தேதி நடத்திக்கலாம். ஸோ 11 நாள் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஓகேவா? அப்படி கிளியராக புரியுது நான் சொல்கிறது. ஸோ நம்ம பிளான் பிரகாரம் 15ஆம் தேதி அதாவது எக்ஸாமுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கிட்டத்தட்ட 4500 கேள்விகள் நீங்கள் இதில் கொஸ்டின் அடித்து பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் வரும். ஓகேவா? சில நாள் வந்து 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், சில நாள் 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், சில நாள் அரை மணி நேரம் கிளாஸ் இருக்கும். சரியா? அந்த வீடியோ லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு டெஸ்ட் அடித்தா போதும். நீங்கள் ஒன்றும் என்ன சொல்கிறது அப்படியே டெஸ்ட் கொடுக்கல. சரியா? கவர்மெண்ட் மெட்டீரியல் நோட்ஸும் கொடுத்துட்றோம். புக்கில் எங்கே படிக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டோம். இல்லை எனக்கு வீட்டுக்கு வேணும் நோட்ஸ் வேணும்னா அதுக்கு வகை செஞ்சுட்டோம். அதை கிளாஸும் எடுத்துட்டோம். வேறு என்னங்க வேணும், இதை டெஸ்ட் அடித்து பார்த்துட்டோம். ஒரு இன்ஸ்டியூட்டில் போனால் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கிளியராக புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போது புது புக்கில் பழைய புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இதில் பெஸ்ட்டு என்னென்னா, இது வந்து இப்போ குரூப் 4க்கு தான் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. அது குரூப் 2க்கும் படிக்கலாம். ஏன்னா ஒரு உதாரணத்துங்க கலைச்சொல்னு எடுத்துங்க. கலைச்சொல் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில், சயின்ஸு சோசியல் சயின்ஸ் புக்கில், தமிழ் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 படித்தாலும் அதான் படிப்போம், குரூப் 4 படித்தாலும் அதான் படிப்போம். அவங்க என்னவோ குரூப் 4ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆனால் அது குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பாமோகன் வெப்சைட்டில் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். அது ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டவுட்னா கேளுங்க. சரிங்களா? நான் இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன். ஓகேவா? 26 பக்கத்துக்கு இருக்குது வேர் டு ஸ்டடி. ஸோ அது எங்கெங்கே புக்கில் இருக்குது அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இதை முடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். சரிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் வந்து மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணோம். எப்படி, இப்போ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுப்பேன். அந்த வெப்சைட்டில் அன்னன்னைக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ கவர்மெண்ட் மெட்டீரியல் அது லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அதாவது டெலகிராமில் சேரத்து எப்படின்றத வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இல்லை என்கிட்ட வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதை பாருங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். 9442430457 9442430457 இந்த நம்பருக்கு நீங்கள் ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு மெசேஜ் பண்ணுறங்க. உங்களுக்கு ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப் தனித்தனியாக வச்சுருக்கோம். அது குரூப் 4 மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே சார் நான் குரூப் 2 சார்னாதீங்க. ஏன்னா இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் நம்ம ஒன்றா தான் போகிறோம். அது குரூப் 4 குரூப் தான். சரியா? அதில் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதில் தான் இந்த டெஸ்ட் லிங்க்கு வீடியோஸு எல்லாமே ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு வாய்ஸ்லேயும் அப்டேட் இருக்கும். நான் சொல்லணும்னா கூட உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற எல்டி மேடம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் எப்போ வரப்போது, வீடியோ எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், எல்லாத்தையும் அவங்க 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லியுமே. சரியா? கிளியராக புரியுதுங்களா? இதாங்க பிளானு. பர்ஃபெக்டாக நாங்கள் முடிச்சிடுவோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ப்ளூ பிரிண்ட் 1ல் 40 கொஸ்டின் வர மாதிரி இருக்க முடிச்சிருக்கோம். கரெக்டாக? இப்போ ப்ளூ பிரிண்ட் 2 கிட்ட ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரம் இந்த வாரத்திலே கூட நாங்கள் சொல்லிவிடுவோம். வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் இப்போ இந்த நம்பருக்கு கேளுங்க. 944 இருக்கு இல்லையா, அந்த நம்பரில் கேளுங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேன். சரிங்களா? கிளியராக புரியுதுங்களா? இதற்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் தான் இப்போ நான் மெட்டீரியலாக அப்லோட் பண்ணுறேன்னு இல்லையா, அதுவும் இதில் தான் இருக்கும். அதில் நீங்கள் முதல் வந்தோம்னே ஸ்டடி பிளான் அப்படின்னு எழுதிருக்கும். ஸ்டடி பிளான் அப்படின்னு எழுதிருக்கும். நேராக டவுன்லோட்னு எழுதி வச்சுருக்கோம். சரியா? அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அங்கே ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமர் ஓடும் 10, 9, 8ன்னு
10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு வரும். ரீடைரக்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா டவுட்னா கேளுங்க. பர்ஃபெக்டாக முடிக்கிறோம். முதல் 25 நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட். வாவ் சூப்பர்ப்பா, கிட்டத்தட்ட நம்ம 25 நாள் 60 கொஸ்டினுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துடும். அது வந்துருச்சுன்னாவே அடுத்த 40 கொஸ்டினை கொஞ்சம் கடினமான பகுதியாக இருந்தாலும் படிக்க முடியும். முடிச்சிட்டா 90க்கு மேலே மார்க் வாங்க முடியும். அதே மாதிரி நாங்கள் சொன்னேன், அந்த மார்க்கு அலோகேட் பண்ணி சொன்னீங்க இல்லையா, அதன் பிரகாரம் தான் கேட்பாங்க. அதனால் இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி எங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் படித்தா இத்தனை கேள்வி அப்படின்னு. இது நாங்கள் சும்மானா நம்பர் போடல, அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். முக்கியமாக சொல்லிடுறேன், இது குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் தான் யூஸ் ஆகும். குரூப் 2க்கு இப்போ எக்ஸாம் வருது, குரூப் 4க்கு இன்னும் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வரல. ஆனால் நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்க இதை படிச்சிங்கன்னா டபுள் பெனிஃபிட். ஏன்னா இப்போ நீங்கள் 50 நாளில் முடிச்சிடுறீங்க. அடுத்த ஒரு மீதி என்ன இருக்கும், இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுங்க, மீதி இருக்கும்போது செகண்ட் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஒரு இதில் 2 வாட்டி ரிவிஷன் பண்ணால் அது நல்ல ஸ்கோர் தானே வரும். கரெக்டாக? ரைட்டு. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க.